வணக்கம் மக்களே, இந்த வாரம் நம்மளோட குட்டி காய்கறி தோட்டத்தில் என்ன காயெல்லாம் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட புடலங்காய் செடியிலேருந்து நிறைய புடலங்காய் வந்திருந்தது. வெயில் காலமாக இருந்தாலும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காய் வந்து நிறைய பிடிச்சிருந்தது புடலங்காய். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி செடியில் நிறைய தக்காளி குட்டி குட்டியாக பழுத்திருந்ததுங்க. இது நாட்டு தக்காளி தான், நல்ல புளிப்பாக இருக்கும். தக்காளி இப்போ விலையும் ரொம்ப கம்மியாக தான் விற்கிது. தக்காளி விலை 100 ரூபா 150 ரூபான்னு விற்கும் போது நம்மக்கிட்ட ஒரு தக்காளி கூட இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம வயலில் பறித்து செய்கிறது ஒரு தனி ஸ்பெஷல் தானேங்க. சரின்னு சொல்லிட்டு தக்காளியெல்லாம் பறித்து பையில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை வந்து இருந்தது, அதை அப்படியே வேரோடு பிடுங்கிட்டோம். அதை வந்து இலையாகவும் கிள்ளி எடுப்பாங்க சில பேர். கிள்ளி எடுத்தாலும் மறுபடியும் அதுலேருந்து தளைஞ்சி வரும். நம்ம வந்து புதுசாக தெளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு செடியை வந்து பிடுங்கியாச்சு. அதுக்கப்புறம் மிளகு தக்காளி பழம்லாம் இருந்தது, அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு நம்ம மிளகா வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே பழுத்துருச்சு. அதையும் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு இன்றைய அறுவடையை முடிச்சாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.